என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் தனியாக வரவில்லை. என்னோடு ஒரு சிறு குழந்தையையும் அழைத்து வந்திருக்கிறேன். என்னவோ தெரியவில்லை, இன்று உன் அப்பன் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பதே இந்த கருப்பனுக்கு அத்தனை ஆனந்தமாக இருக்கின்றது. உன்னிடத்தில் நான் பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை விட, இன்று இந்த கருப்பன் எதனால் இத்தனை மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிட எண்ணுகின்றேன். என் குழந்தையே, கருப்பன் பொதுவாகவே எப்பொழுதும் சற்று ஆக்ரோஷமாகவே உன் இல்லம் தேடி வர வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்களும் ஏராளம். சுற்றி சுற்றி வந்து எப்பொழுதும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கவே இந்த மனிதர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எப்பொழுதும் உன்னை காயப்படுத்துவதையே இவர்கள் எண்ணமாக கொண்டிருக்கின்றார்கள். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் நினைத்து பார்த்தோமானால் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தான் இவர்கள் அதிகமாக தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் நடக்கும், ஏதுவெல்லாம் நடக்கும் என்பதனை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை ஆரம்பத்திலிருந்தே இந்த கருப்பனிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னுடைய மனதை நொறுக்கி இருக்கின்றது. என்ன இது, நம் பிள்ளைக்கு மட்டும் இப்படியெல்லாம் கவலைகள் வருகிறது என்று. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கமும் தவறு இருப்பதனால்தான் உனக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் வருகிறது. அப்படியானால் முதலில் உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகளை நாம் களைந்தெறிய வேண்டும். முதலில் உன் பக்கம் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நாம் வெளியில் தூக்கி எறிய வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்தவர்களை பற்றி நாம் யோசிக்க முடியும். ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? கருப்பனால் என்னதான் செய்ய முடியும் என் குழந்தையை? அதனால்தான் அப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எதையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று. எல்லாமுமாக உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த தருணம் இனி அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாகவே எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களில் நீ ஒன்றை எப்பொழுதும் தெளிவில் வைத்து கொண்டு கேள். கருப்பனுக்கு உன்னிடம் பேசுவதனால் என்ன லாபம் இருக்கின்றது? உனக்கு இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்பதனால் என்ன லாபம் இருக்கிறது? கருப்பனுக்கு வேலை இல்லாமல் உன்னை தேடி வரவில்லை. அதுபோல நீயும் உனக்கு வேலை இல்லாமல் என்னை தேடி வரவில்லை. ஏதோ ஒரு விஷயம் கருப்பனுக்கும் உனக்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த வகையிலும் லாபத்தை தேடி இருவரும் பேசவில்லை. எந்த வகையிலும் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று என்று எதையும் பங்கிட்டு பிரிக்கப் போவதும் இல்லை. அதனால் ஒரு உண்மையான ஒரு அன்பு இருவரையும் பிணைக்கிறது. உனக்குள் இருக்கின்ற ஒரு அன்பு இந்த கருப்பனுக்கு உண்மையில் இருக்கின்ற ஒரு அன்பு என்று இந்த இரண்டும் தான் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறது. அப்படியானால் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த கருப்பனை நீ தேடி வருகின்றாய். நானும் உன்னிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் என் அன்பை உனக்கு அள்ளி கொடுக்கின்றேன். அப்படியானால் இதிலிருந்து உனக்கு என்ன புரிகின்றது என் குழந்தையே? கருப்பன் உன்னை தேடி வருவதற்கு முக்கியமான காரணமே என் பிள்ளை மனமுடைந்திருந்தால் என் வார்த்தைகளை கேட்டு தன் மனதை தேற்றிக்கொள்ளும் என்பதற்காகவும், அதுபோல நீ என்னை தேடி வருவது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்பனின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம் மனது தெளிவடைந்து விடும் என்பதனால் தானே. இதுதானே உண்மை. இதற்காகத்தானே நாம் இருவரும் இந்த நேரத்தில் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றோம். என் குழந்தையே, உனக்காக எப்பொழுதுமே கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கின்றது. அதுதான், எந்த நிலையிலும் கருப்பன் உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது கிடையாது. என் மீது நீ உண்மையான அன்பு கொண்டாயானால் நானும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருவேன். அவ்வளவுதான். இதை தாண்டி வேறெதுவும் இல்லை. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உன்னுடைய மனநிலைக்கு கட்டுப்பட்டு
இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெளிவில்லாத விஷயங்கள் பல உனக்கு தெளிவோடு நடக்க வேண்டிய நேரம். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற வேண்டிய நேரம். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த நிலையிலும் நீ எதற்காகவும் கண்கலங்கி நிற்க வேண்டாம். சரி, கருப்பனுக்கு ஏனோ இன்று அளவில்லாத மகிழ்ச்சி என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்திருக்கிறது? என் பிள்ளையே, நான் உன்னை செல்லமாக கொஞ்சி தாளாட்டி சீராட்டி வளர்த்த உன் அப்பன் அல்லவா? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால், உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த ஒருவர் தானாகவே முன்வந்து, கருப்பா, நான் இன்று உன்னோடு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது கருப்பன் அதை மறைக்க முடியுமா அல்லது மறுக்க முடியுமா? நிச்சயமாக உன்னிடம் சொல்லத்தான் வேண்டும். அப்படித்தான் இந்த நாளில் உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை அழகாக ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் போகின்றது. நம்மை வேண்டும் என்றே துன்பப்படுத்தியவர்கள், வேதனைப்படுத்தியவர்கள் என்று அவரவர் வேலைகளை அவரவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மவினையின் பலனாக அவர்கள் இது போன்ற தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் யாரையும் எண்ணி கலங்காதே. இத்தனை காலமும் உனக்குள் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகத் தொடங்கி விட்டது. உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத் தொடங்கி விட்டது. இனி உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்க வேண்டிய நேரம். நீ விரும்பியதை விடவும் உனக்கு சிறப்பாக ஒவ்வொன்றும் நடக்கப் போகின்ற காலம். மனதார என் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிகளும் கிடைக்க வேண்டிய நேரம். கருப்பன் காலையிலிருந்தே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தனக்குள் கொண்டு வந்ததற்கு காரணமும் இந்த சிறு குழந்தைதான். பொதுவாகவே கருப்பனிடத்தில் இருந்து பார்த்தால் எத்தனை வயது பிள்ளையானாலும் அவர்கள் எனக்கு சிறு குழந்தைதான். அதனால் நான் இந்த சிறு குழந்தையை கண்டதுமே என்னுடைய மனது நிச்சயமாகவே சந்தோஷமுற்றது. இது போன்ற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நானும் சந்தோஷம் அடைந்தேன். தானாக வந்து உனக்கு உதவி செய்ய நினைக்கும் ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் வேண்டாம் என்று சொல்லி உன்னால் மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் உன்னிடம் அழைத்து வந்திருப்பது உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என் குழந்தை ஒருபோதும் நீ மிகவும் சிறிய விஷயமாக எண்ணி விடாதே. சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. கருப்பன் கொண்டு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும். நான் அடையாளம் காண்பிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் உன்னோடு துணை நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் ஒருவரை அழைத்து வருகிறேன் அல்லது ஒருவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லப் போகிறேன் என்றால் இதைவிட பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்க போகிறது? இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த நிலை, இந்த கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் மாற்றி கொடுக்க வேண்டிய நேரம். அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய நேரம். இனி என் பிள்ளை, நீ இழந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். கருப்பன் உனக்கு எதை எடுத்துச் சொன்னாலும் அதிலிருந்து நல்லதை நீ எப்பொழுதும் பெறுகிறாய், தீயதை விட்டு விடுகிறாய். அது தவறு. ஏன் தெரியுமா? நல்லதை சொல்பவனும் கருப்பன்தான், தீமையை சொல்பவனும் கருப்பன்தான். அப்படியானால் இரண்டையுமே நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டையுமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ கவனமாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே.
உன் முன்னால் நிற்கும் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் நின்று நான் எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த நிலையையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வேண்டிய நேரம், உனக்கு அத்தனையிலும் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம். நான் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதித்து காட்டுவேன். எதிர்பார்த்ததை எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் உணர்த்தி கொடுப்பேன். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. அப்பன் உனக்கு எதையும் சாதித்து கொடுக்கும் நேரம் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு அத்தனை விஷயங்களையும் நீ முன்னின்று நடத்திவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை சரியாகவும் தரமாகவும் உன் வாழ்க்கையில் நிலையானதாகவும் நான் கொடுக்க எண்ணுவேன். அப்படியானால் என்னோடு வரக்கூடியவரும் அப்படித்தானே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எதையுமே கொடுத்தோம் ஏனோ தானோவென்று செய்துவிடக்கூடாது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காமல் எதை உனக்கு கொடுத்தாலும் அதை நிலையானதாக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அழைத்து வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உனக்கு ஒன்றை நான் எப்பொழுதுமே சரியாகத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகளை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் நாம் அதனை கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் உனக்கான விஷயங்களை நான் தெளிவாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். கலங்காது நின்று என் பிள்ளை எல்லா நிலையிலும் தான் விரும்பிய அதிசயங்களை நிறைவாக பெற்றிட வேண்டி நீ எந்த இடத்தில் எந்த ஒரு உண்மைகளை முன்னின்று நடத்தினாலும் அந்த உண்மை உன் வாழ்க்கையை சரியாக மாற்றும். அந்த உண்மை உன்னை சரியாக என்னவென்று வெளிக்கொண்டு வரும். காரணமில்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கொண்டு நீயாகவே வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு எல்லாமுமே சரியானதாக மாற வேண்டிய கால நேரம் இது. இந்த கருப்பன் முன்னின்ற அத்தனையிலும் உனக்கு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நேரம். இனிமேலும் என் பிள்ளை எந்த ஒரு காரியத்திற்காகவும் கலங்காதே. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தாதே. உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒன்று நல்லபடியாக நடப்பதை நீ உணர்ந்திட வேண்டும். தேவையில்லாது உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே. உனக்குள் நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள். உனக்கென்று நான் எதை நடத்தினாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக கொண்டு வந்து நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் முன்னால் நின்று நான் எதை காண்பித்து கொடுத்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். கருப்பன் எதையுமே சர்வசாதாரணமாக விட்டுவிடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதை நடத்தினாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும். அதுபோல ஒரு அதிசயத்தை தான் இந்த குழந்தை இன்று உனக்கு கொடுக்க போகிறது. யாராக இருக்கும் இந்த குழந்தை? நான் இந்த குழந்தையை நினைப்பதை விட நீதான் இவரை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறாய். நீதான் இவரை பற்றி அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அவர் என் மூலமாக இன்று உன்னை தேடி வருவதாக உனக்கு சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் இந்த கருப்பனை தேடி நீ வருவாயல்லவா? கருப்பனின் மீது அன்பு கொண்டு நீ என்னை தேடி வருவாயல்லவா? அப்பொழுது நான் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னால் உன் மனது மகிழ்ச்சி அடையும் அல்லவா? அப்பன் கருப்பனை நமக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அல்லவா? அதனால்தான் இன்று என் மூலமாக உனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நானாக நின்று உனக்கு எல்லாவற்றையும் நிலையாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு எல்லா புரிதல்களும் சரியாக கிடைக்க வேண்டும். உனக்கு எல்லா விஷயங்களும் எல்லா உண்மைகளையும் நிலையாக எடுத்துச் சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்று இந்த கருப்பனின் அருளால் மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை தரப்போகிறது. ஏனென்றால் வரக்கூடியவர் அப்படிப்பட்டவர். யாரென்று என் குழந்தை நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, அது வேறு யாரும் இல்லை, அந்த கந்தனை பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்பன் முருகன் பாலன் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றார்.
சிறு பிள்ளையாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தவும் அவர் இன்று உன் இல்லத்திற்கு வருகின்றார். இன்று சஷ்டி நாள். இந்த நாள் சஷ்டியினுடைய விடியல் என்பதனால் கந்தன் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். அது சாதாரணமான காரியமாக அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடத்தி முடிக்க வேண்டிய பாக்கி இருக்கின்றது. பழைய பாக்கியை தீர்க்க வேண்டும். பழைய விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும். இதனால் இவர்கள் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் சந்தித்து விட்டார்கள். இனியும் இப்படியே விட்டுவிட்டோமானால் அவர்கள் மிகுதியான துன்பத்திற்கு ஆளாகி விடுவார்கள் என்று சொல்லி, நான் வந்தே தீர வேண்டும், என்னையே கதியென்று நினைக்கிறார்கள். என்னால் இவர்களுக்கு சில காரியங்களை நடத்தி முடிக்க முடியும். அதனால் இந்த நாளில் நான் அவர்கள் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி அப்பனாகிய இந்த கருப்பன் என் கையை பிடித்து கொண்டார். நிச்சயமாக என் பிள்ளையான கந்தனை நான் உன் இல்லத்திற்கு இன்று அழைத்து வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் அவரிடத்தில் இருந்து ஒரு நொடியில் உனக்கு தீர்வு கிடைத்து விடலாம் அல்லவா? அதனால் இந்த நேரத்தை நான் உன் வசமாக்கி தந்திட நிச்சயமாக முன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென நான் என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ எதை பெற முயற்சி செய்கிறாயோ அதை சரியாகவும் தரமாகவும் நீ முயற்சி செய்து விட்டால் அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு. உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நினைத்து என் பிள்ளை நீ பேரானந்தப்படு. உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும். எந்த நிலையிலும் உனக்கு பேரானந்தத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். நல்லது எல்லாம் நடக்கட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும். தயங்காது நின்று கலங்காது நின்று ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ விரும்பிய வெற்றியை நிறைவாக பெறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்கு எப்பொழுதுமே முன்னின்று நடத்துபவன் அல்லவா? எந்த நிலையிலும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட எண்ணியது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட நினைத்தது கிடையாது. நான் இருந்து உனக்கு நல்லதை சொல்லும் காலம். இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் நேரம். இனி எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நேரம். எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காமல் நின்று கொண்டிரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கருப்பனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் உன்னால் மாற்றத்தை காண முடியும் என்று நம்புகிறாய் அல்லவா? இன்று கந்தனின் வேலும் மயிலும் உன் கண்களுக்கு எங்கேயாவது தென்படுகிறது என்றால் நிச்சயமாக இதைவிட பாக்கியத்தை செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. மற்ற நாட்களில் உன் கண்களில் பட்டாலுமே சஷ்டி நாளில் உன் கண்களில் கந்தனினுடைய வேலோ மயிலோ படும் பொழுது அப்பொழுது அதனை நீ சரியாக புரிந்து கொள்ளலாம். உனக்கு பேரதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன்னால் தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு நல்லதை செய்யும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை கைவிட எண்ணியது கிடையாது. இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் உனக்கு தேவையும் கிடையாது. அடுத்தடுத்த நிலையில் அடுத்தடுத்த பயணங்கள், அடுத்தடுத்த வெற்றிகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தொடர வேண்டிய நேரம். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை நீ புரிய வேண்டிய நேரம். அப்பன் எதை சொன்னாலும் எதை எடுத்துச் சொல்ல உனக்கு நினைத்தாலும் அதை நான் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னின்று எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நல்ல மாற்றங்களை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிலையாக மாற்றட்டும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை நிறைவாக கொடுக்கட்டும். நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை மாற்றும். இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனையையும் எடுத்துச் சொல்லும் காலம். சரியான புரிதல் கொண்டு தெளிவான வெற்றிக்கு உன்னை தயார்படுத்து. கருப்பன் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இன்று அரோகரா கோஷமிடு. என் பிள்ளையை, கந்தனை நான் அழைத்து வருகிறேன். அப்படியானால் அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களும்
நிச்சயமாக சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றது போல உன்னை நீ இன்று தயார்படுத்திக்கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.